உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த மார்கழி அப்படின்னாவே சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான மாதம். ஒரு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா, மார்கழி மாதத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தை மாதத்துல அறுவடை செய்யற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு தை மாசத்துல கொண்டாடுறோம். அதற்கான ஆரம்ப காலம் எது, நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் எதுன்னு கேட்டா மார்கழி மாசத்துல தான். மார்கழி மாசத்துல சுப நிகழ்ச்சிகளை மட்டும் தள்ளி வைக்கிறோம், அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு, அதே போல சிவனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அது எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில 4 மணிக்கு முதல் 7 மணிக்குள்ள செய்யறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அதிகாலை வேலையில செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடக்கும். முக்கியமா பண வரவுகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாசத்துல, காரணம் என்ன, குருவுடைய பார்வை இந்த மாதத்துல சூரியனுக்கு இருக்கு. அதனால பண வரவுகள் வேணும், நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா 4 மணிக்கு எந்திரிங்க. 4 to 5 நீங்க ஆத்மாத்மா மனசார உங்க வீட்டில் எங்க வேணா உட்காந்து நீங்க பிரார்த்தனையை பண்ணீங்க. உங்களுடைய தேவைகளை நீங்க மனசுல நினைச்சிட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சீங்க அப்படின்னா, அது சிவன்ட்டா இருந்தாலும் சரி, பெருமாள்கிட்ட இருந்தாலும் சரி, ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும். இந்த மார்கழி மாதத்துல 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்களை பத்தி பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னா புதன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு. இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த மாசத்துல நீங்க பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அது முக்கியமா என்ன பண்ணுங்க, காலையில 4 to 7 மணிக்குள்ள பெருமாள் கோவில்ல போய் ஒரு துளசி மாலை இல்லை துளசி சாத்தி வழிபாடு செய்தீர்களானால் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள், நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன, எனக்கு வேலை இல்லை சார், வேலை கிடைச்சா போதும், எனக்கு பெரிய அதிர்ஷ்டம்லாம் வேணாம், வேலை கிடைச்சா போதும், நான் சம்பாதிச்சிருவேன், வேலை மாறினா போதும், எனக்கு நல்ல மென்மேலும் வளர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில மாற்றங்கள் உண்டு. உறுதியா நீங்க ஒரு டீமை லீட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அந்த விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல தொழில் துறையில இருக்கவங்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீங்க தொழில் பண்றீங்க, பிஸ்னஸே இல்லை, பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்குது சார், பிஸ்னஸ்ல ஆர்டர் வர மாட்டேங்குது சார், பணம் வர மாட்டேங்குது, பணம் வந்தா கொடுக்க முடியல, வராம இருக்கிறதுனால என்னால் அந்த நேமை கீப்பப் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நீங்க நினைச்சா மாதிரி தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும். நீங்க நினைச்சா மாதிரி பண வரவுகள் வரும். நீங்க நினைச்சா மாதிரி உங்களுடைய கடனை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வழி, ஏதாவது ஒரு வகையில வழி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த 7ஆம் இடத்துல கூடிய சனி என்ன பண்ணுவார்னா திருமண யோகத்தை கண்டிப்பாக செய்து வைப்பார். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, திருமண வாழ்க்கையை இழந்தவர்கள், நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால ஒரு டைவர்ஸ் வாங்கியிருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க. ஆனா உண்மையிலேயே அதுல யார் பேருமே தப்பு இருக்காது. ஏதோ ஒரு கால சூழ்நிலாம் நடந்துச்சு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் மறு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை ஏற்கனவே விவாகரத்து செய்தவர்களே திருப்பி மறுமணம் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. காதல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, காதலித்தவர்களே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. இல்லை நீங்களும் டைவர்ஸியா இருக்கீங்க, நீங்க ஏற்கனவே காதல் பண்ணியிருக்கீங்க, அவங்களும் டைவர்ஸியா இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான ஒரு முக்கியமான மாதமா இருக்கு. பலவிதமான வழிகளில் ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, அதே போல தங்கம் நகை வாங்குவது, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் இந்த மாசம் சின்ன சின்னதா ஆரம்பிங்க. ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கண்டிப்பா கிடைக்கும். பெருசா ஆசைப்படாதீங்க. நிறைய கன்னிராசி என்பது ஷேர் மார்க்கெட் நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க. காரணம் என்ன, ஒழுங்கா சீரா சம்பாதிச்சிருப்பீங்க, திடீர்னு கொஞ்சம் நிறைய லாபம் சம்பாதிக்கலாமே நினைக்கும் போது டக்குன்னு பல லட்சங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்.
அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்லலாம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இருக்குது. அதே போல் வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறது, இடம் வாங்குறதுக்கு லோன் வாங்குறது, அதெல்லாம் அமைப்புகள் உண்டு. ஒரு 2 வீலர் மாற்றலாம், ஒரு 4 வீலர் மாற்றலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கான மாதமாக இருக்குது. அதே போல் அம்மா மூலியமாக பல்வேறு விதமான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அவங்க மூலயமா ஏதாவது பணம் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடி இல்லை ஏதாவது மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு பேர் புகழ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அரசியல் வாய்ப்புகள் ஏதாவது வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுலேயுமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய போகுது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். அப்போ நினச்ச விஷயங்கள் நடக்கணும்னா என்ன சொன்னேன்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. முக்கியமாக அஸ்த நட்சத்திரமாக இருக்கீங்க, அதே மாதிரி சித்திர நட்சத்திரமாக இருக்குன்னா கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். உத்திர நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. அது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய போகிறது.